ஓய்வு நாளினுடைய உண்மையான நோக்கம் எது? அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். மனித நலனுக்காகத்தான் சட்டம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஓய்வு நாளில் வயல் வழியாக இயேசுவின் சீடர்கள் பயணிக்கிறார்கள். பசிக்குது. பசித்த உடனே கதிர்களை கொய்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவ்வாறு சாப்பிடும் பொழுது இதை பார்க்கிற பரிசேயர்கள் சும்மா சாதாரணமாக சொன்னாங்க. அக்காலத்தில் யூத சட்ட வல்லுநர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அதனால் கதிர் கொய்து இவர்கள் சாப்பிடுகிறார்களே, ஓய்வு நாளை மீறுகிறார்கள் என்று சொன்னார். கதிர் கொய்வது என்பது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாகும். அறுவடை வேலை செய்வதற்கு அடையாளமாக மாறும். அங்கே தான் இயேசு ஒரு 2 உதாரணங்களை கொடுக்கிறார். ஒன்று, தாவீதை ஒரு உதாரணமாக கொடுக்கிறார். சட்டத்தை விட மனிதனுடைய பசி, உயிர் ரொம்ப முக்கியம். உயிர் பசி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டத்தை விட. அடுத்தது, மனிதனுக்குத்தான் சட்டமே ஒழிய சட்டத்துக்கு மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பலியை விட இரக்கம் மேன்மையானது என்று சொல்லி அங்கு வலியுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு விதிமுறை இருக்குது. என்னென்னா 8 மணி ஆச்சுன்னா ஃப்ரண்ட் கேட்டை பூட்டணும். அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அதை செய்யணும். அதுக்கு மேலே அவசரம்னா பின்பக்கமாக கொஞ்சம் சுற்றி போய் எமர்ஜென்சி கேட் என்ட்ரன்ஸ் வழியாக அங்கே தான் உள்ளே நுழையணும். இதுதான் அங்கே இருக்கிற ஒழுங்குமுறை. இந்த ஒழுங்குமுறையை சூப்பர்வைசர், இந்த வாட்ச்மேன் கடைபிடிக்கணும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா 8 மணிக்கு பூட்டிடுறார். நல்ல மழை. அந்த நேரம் பார்த்து 5 வயசில் ஒரு அம்மா தன் குழந்தையை தூக்கிக்கிட்டு வருது. உடம்பு முடியாத அளவுக்கு, விட்டா செத்துருமோ குழந்தை அப்படின்னு தூக்கிட்டு ஓடியாருது. அந்த நேரத்தில் வந்த உடனே இவர் யோசிக்கிறார், எம்மா கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு ஐயா கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சட்டத்தை பார்ப்பாரா இந்த குழந்தைய பார்ப்பாரா யோசிக்கிறார். யோசித்த உடனே கேட்டை திறந்தார், உள்ளே விட்டார். குழந்தை போயிடுச்சு. அங்கே போய் பாதுகாப்பாக குழந்தை நல்லபடியாக பொழைச்சிக்கிச்சு. அங்கே இருந்த சீஃப் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவர்கிட்ட போய் இது இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி 8 மணிக்கு மேலே இந்த பக்கமான கேட்டை திறந்தீங்க அப்படின்னு சண்டை வருது. அடுத்த நாள் காலையில் சீஃப் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இந்த வாட்ச்மேனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அங்கே அவர் கூனி குறுகி நிற்கிறார். அப்போ நடந்தது அனைத்தையும் அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் டாக்டர் சொன்னாராம், அதாவது சட்டத்தை விட மனித உயிர் ரொம்ப பெருசுப்பா. மனித சட்டத்தை நீயும் போடலாம், நானும் போடலாம், யார் வேணாலும் போடலாம். இன்னும் அழிச்சுவிட்டு கூட திரும்ப போடலாம். ஆனால் உயிரை அழிச்சிட்டு திரும்ப உயிரை கொண்டு வர முடியாது. அதனால் சட்டத்தை விட உயிர் மேலானது என்பதை மறந்துடுங்க. சட்டத்தை விட மனிதனுடைய அடிப்படை தேவை ரொம்ப முக்கியமானது அப்படின்னார். சட்டம் சடங்குகளுக்காக மனித நேயத்தை இழக்கக்கூடாது, மனித இரக்கம் இன்னும் மேலானது என்று சொன்னாராம்.